ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நாங்கள் போன திருப்பதி வீலாக் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் ட்ரெயினில் விருதுநகர் டு ரேணிகுண்டா வரையும் போனோம். ஃபுல்லாக மார்னிங் ட்ராவல் தான். பட்டுக்குட்டியை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டே போகணுன்றதெல்லாம் பார்க்கலாம். பட்டுக்குட்டிக்கு போர் அடிக்காமல் இருக்கிறக்காக நாங்கள் ட்ரெயின்லேயே பாப்பாவுக்கு குட்டியாக தொட்டில் கட்டி இந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா கிட்ஸை வச்சு ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகும்போது ஏதாவது டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் அவங்கள வச்சு மேனேஜ் பண்ண முடியும். பட்டுக்குட்டியும் ரொம்ப நாள் கழிச்சு தொட்டில் படுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. தூங்கிடுச்சு. குட்டி குழந்தை தூங்கிட்டியா? உண்மையிலே பத்துச்சு. கொஞ்சம் போர் அடிக்காமல் இருந்தால் தான் அவங்க நம்ம கம்பார்ட்மெண்ட்குள்ளே இருப்பாங்க. இல்லைன்னா அங்கே இருந்து இங்கிட்டு போங்க அங்கே போங்கன்னு வாக்கிங்லேயே இருக்க சொல்லுவா. அப்பாவுக்கு எல்சிடி ரைட்டிங் போர்டு, பெயிண்டிங், நோட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். குட்டி குழந்தையம்மா அங்கங்க சொல்லு, அங்கங்க சொல்லு, அங்கங்கு ஸோ இதெல்லாம் வச்சு ஜாலியாக பட்டுக்குட்டி நல்லா விளையாண்டுக்கிட்டே வந்தாங்க. ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. போய் ரீச் ஆகுறக்கே 12 o'clock மேலே ஆயிடுச்சு. திருப்பதி ரீச் ஆகும்போது கீழ் திருப்பதிக்கு பட்டுக்குட்டி செம்மையாக தூங்கிட்டு இருக்கவளே தூக்கி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாச்சு. நாங்கள் ரூம் எல்லாம் புக் பண்ணியிருந்தனால தெரியலை. கீழே வந்து ஸ்ரீனிவாசா ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தோம் ரூம்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திருமலாக்கு மேலே ஏறி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே இருக்க ஹோட்டல்லே சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே செம்ம ரேட் கூட, டேஸ்ட்டும் அவ்வளோ ஒர்த்தா இல்லை. நீங்களும் கொஞ்சம் இங்கே பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் டைம் இல்லை, அதனால் நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டோம். பட்டுக்குட்டி அவங்களோட டூடு லிஸ்ட் எடுத்து இந்த டாய்ஸ் வேணும் அந்த டாய்ஸ் வேணும்னு வீட்டில் இருக்க டாய்ஸே கேட்க ஆரம்பிச்சிட்டா. லைட்டாக மழை வேறு தூரிக்கிட்டே இருந்துச்சு. பாப்பாவுக்கு வேறு கோல்டுனால ரெயின் கோட் போட்டு ஏதாவது போட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். வாசா ரூம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா கம்ஃபர்ட்டாக பெருசாகவும் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது ஆன்லைன் புக்கிங்கில் பண்ணிக்கலாம். இங்கே ரூம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கிறோம்னா கூட எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து தரிசன டிக்கெட்டை காமிச்சு நல்லா பெரிய வெயிட்டிங் ஹாலும் இருக்குது. இங்கேயே நிறைய பேர் நைட்டே கூட தங்கிக்கிறாங்க. எங்களோட ரூம் வந்து 2nd ஃப்ளோரில் இருந்துச்சு. இப்போ நாங்கள் இதெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ மேல் திருமலாக்கு ஏற போகிறோம். இங்கே இருந்த ஹோட்டல்லையே பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்துச்சு. மேல் திருப்பதிக்கு இங்கேருந்தே நம்ம கிளம்பி போய்க்கலாம். சூப்பரான ஃபெசிலிட்டி தான் இது வந்து. ஸோ நாங்களும் இதே புக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்கு இன்றைக்கி மத்தியானம் 2 o'clock தரிசனம். 2 தரிசனம் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். செம பெருசாக இருக்குது. குட்டியாக அவங்க ஐமாவும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. 2 தரிசனமுமே நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். அந்த 300க்கு இந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணால் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். மேலே ரூமு, திருமலாவில் ரூம்ஸ் போடனாலும் சரி, திருப்பதியில் ரூம்ஸ் போடனாலும் சரி. இங்கே நான்வெஜ், ஆல்கஹால் இதெல்லாம் நாட் அலோடுன்றனால பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கூட அலோவ் பண்ணலை. நல்லா செக் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ரீச் ஆயாச்சு திருமலாக்கு. சப்தகிரியில் தான் நாங்கள் இங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம். பே பண்ணுறது வந்து 100 rupees தான் வந்துச்சு. 2 days கிட்ட நாங்களும் புக் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து ரூம்ஸு. இங்கேயும் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து தரிசன டிக்கெட் காமிச்சாலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சப்தகிரி வந்து ரொம்ப பக்கத்தில், கோயிலுக்கு போகும்போது ரொம்ப ஈஸியாக போயிடலாம். லாஸ்ட் இயர் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ், நடந்து போகிறக்கே செம்ம டயர்டாக ஆன மாதிரி இருந்துச்சு. ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு 6 members கிட்டனாலும் இங்கே படுத்துக்கலாம். ஆனால் நம்ம இங்கே வரும்போது என்ன சீசனாக இருந்தாலும் சரி நிறைய பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரணும். இது வந்து எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. செம்ம குளிராக இருந்துச்சு. பார்க்க ஆல்ரெடி இருந்த கோல்டு வந்து இங்கே இந்த ரூமில் தங்கின பிறகு ரொம்ப கூடிருச்சு. 2 o'clock தான் தரிசனம். அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு போனோம். சப்தகிரிலேருந்து அது பக்கத்துலேயே இருக்க பாலத்தை கிராஸ் பண்ணி போனாலே போதும். நம்ம வந்து அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போய்க்கலாம். இந்த செயின் எல்லாம் நிறைய அக்கா உட்காந்து செஞ்சிட்டே இருந்தாங்க. குட்டிக்கு ஸ்பெஷலாக எல்லா டாய்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. குட்டியோட ஹெல்த்து இப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட் ஆக தான் இங்கே இருக்க குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தியானனால பாப்பா கொஞ்சம் உடம்பு முடியலை.
ஃப்ரைடே வந்து 2 o'clock போனது. ஒரு 2.5 hours 4:30க்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். 4:30க்கு ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் எதிர் சேவை பார்த்தோம். பாப்பா வந்து 2 யானையை ரொம்ப பக்கத்தில் பார்த்தா. கரெக்டாக வாசலேருந்து வெளில வந்தோம். சாமி வந்து முன்னாடி வந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த குட்டியும் செம்மையாக என்ஜாய் பண்ணா. இங்கே இருக்க ஸ்டாச்சு எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பயோவால் தான். தெப்பத்தில் தண்ணி அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. நைட் வியூவில் தெப்பம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நைட் நேரம் கூட அவ்வளோ பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க. நான் மார்னிங் போய் குளிப்போம்லாம் பிளான் நிறையா போட்டு வச்சுருந்தோம். வெள்ளை கோபுரம் பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. பட்டுக்குட்டி லைனில் நின்று செம்ம டயர்ட் ஆகிட்டா. அதனால் அத்தை மாமா கிட்டே ரூம்லேயே விட்டுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் சுற்றிட்டு இருந்தோம். இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வியூ. பார்க்க கோபுரத்தை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இவங்க வந்து பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. அந்த சாமி வந்ததுக்கு பின்னாடியே போனாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இதோட நேம் எனக்கு தெரியலை. நம்ம பார்க்குற எல்லா பிளேஸ்லேயுமே கோயில் இருக்குது, ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்குனாலே போதும். சங்கு சக்கரம், நம்ம ஆஞ்சநேயர், கருடர் அவங்களோட ஸ்டாச்சுவோடு சேர்த்து எல்லாமே இருக்கும். நைட் நேரம் இந்த கோபுரத்தை சுற்றி வர முடியாது. அதனால் நாங்கள் மார்னிங்காவது சுற்றி வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பயோவால், க்ரீன் பயோவாலை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பார்த்தா எல்லா டைரக்ஷன்லேயும் க்ரீன் வித் ஒயிட்டில் சூப்பராக இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் எல்லாமே. இதான் அந்த ஊஞ்சல் சேவை நடக்கிற ரூம். ஊஞ்சல் சேவையெல்லாம் முடிஞ்ச பிறகு இங்கே இன்னும் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம உள்ளே போகும்போது இந்த ஆஞ்சநேயரை பார்த்துருப்போம். அவ்வளோ ஹைட்டில் இருப்பார். அந்த ஆஞ்சநேயர் கிளிப் தான் அது. இருந்து பார்க்கும்போது வானமே அவ்வளோ பக்கத்தில், ஸ்கை அவ்வளோ பக்கத்தில் இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு வியூவே. விளக்கு மேலே இருக்க டிசைனில் பார்த்தாலுமே ஆஞ்சநேயர், கருடர், சங்கு, சக்கரம் எல்லா டிசைனுமே இருக்கும். இது ஃபுல்லாக அவங்க ட்ரெடிஷ்னலாக அவ்வளோ அழகாக பார்த்து செய்கிறது சூப்பராக இருக்கும் திருப்பதியில். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போகிற வழியிலே அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. போது கண்டிப்பாக தண்ணி மட்டும் நீங்கள் வாங்கி தண்ணிக்கு காசு வேஸ்ட் பண்ணாங்க. இங்கே ஜலப்பிரசாதத்தில் அவ்வளோ செமையாக இருக்கும் தண்ணி. சப்தகிரி ஹோட்டல் பக்கத்துலேயே தான் இந்த கடையும் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஹேண்ட்மேடு. எல்லா ப்ரைஸுமே தாறுமாறாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ஒர்க்கெல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. பெருமாள் ஸ்டாச்சுவே 4,60,000. நான் இவ்வளோ ரேட் கூட இது பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி நம்ம சாமி செல்ஃபில் வைக்கிறதுக்கு குட்டி குட்டியாக நல்ல எல்லா சைஸ்லேயுமே இருந்துச்சு சாமி. இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணுறக்கும் நிறைய பீட்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. நிறையா கலர்ஸ் கூட இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக காட்டன் சாரீஸ் எல்லாம் இருந்துச்சு. ப்ரைஸ் 800 கிட்டே வந்துச்சு. ஸ்டோன் பேங்கிள்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது அந்த உட்டன்லேயே செய்கிறது. பிறகு கிட்ஸுக்கு விளையாடுற கூட நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. எல்லாமே உட்டன்லேயே தான் இருந்துச்சு டாய்ஸ்னால் கூட. இது எல்லாமே கொஞ்சம் ரேட்டும் கூட இருந்துச்சு. Day 2 இன்றைக்கி ஒரு தரிசனம் எங்களுக்கு இருக்குது. இது வந்து ஒரு 11 o'clock கிட்டே எங்களுக்கு இந்த தரிசனம். இது சாட்டர்டே வேறு. சரி கோயிலை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு நைட்டு ஃபுல்லாக சளி கூடிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டா. நைட்டு தூங்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. என்னதான் ஸ்வெட்டர் எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் 3 நாளுமே ரொம்ப குளிர், செம்ம குளிராக இருந்துச்சு. அதனால் ஒரு 11 o'clock கிட்டே ஒரு தரிசனம்ன்றதுக்காக அந்நேரம் மட்டும் கூட்டிகிட்டு வருவோம் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேர் மட்டுமே இந்த இதெல்லாம் சுற்றி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தோம். காலைல வேகமாக வந்தால் தான் இது சுற்றக்கூட முடியும். இல்லைன்னா இது ரத வீதியை சுற்றி கூட வர முடியாது. இங்கே வந்து அவங்க கொஞ்ச நேரத்தில் பிளாக் பண்ணிடுவாங்க. ஒரு 8 o'clock மேலே எவ்வளோ டைமிங் கரெக்டாக தெரில, ஆனால் பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் நான் மார்னிங் எந்திரிச்சோன்னே வேகமாக வந்து சுற்ற வந்தாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வரும்போதே லட்டு கவுண்டர்ஸ் அதெல்லாம் பார்க்க போனோம். இங்கே செம்ம கூட்டம் தான். காலையிலேனால இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ட்ராலியில் அவ்வளோ சூப்பராக தள்ளிகிட்டே வந்திருந்தாங்க. அவ்வளோ லட்டு இருந்துச்சு இது ஃபுல்லாகவே. இந்த சைட் வழியாக போனோம்னா அந்த சைட் தாண்டி போனோடனே மியூசியம்லாம் இருக்கும். அந்த சைடாக சும்மா போயிட்டு இருந்தோம். உள்ளே இருக்க கோல்டன் கோபுரத்தோட பேக் வியூ இது வந்து லட்டு வாங்குகிற சைட்லேருந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் ஹோட்டலுக்கு வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பாப்பாவை இப்போ கொஞ்சம் நல்லா இருந்தா.
கடையில் சோலாபூரி காலையில் நைட்டு மத்தியானம் எல்லா நேரமும் கிடைக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா இந்த சோலாபூரியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ பெருசாக சூப்பராக பொஃப்னு சோலாபூரி போட்டு கொடுத்தாரு. அந்த அண்ணனே தரமாட்டாரு. உனக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோ. பிங்க். பால் குடி வா. பால் குடிப்போமா? இப்ப காத்து நல்லா காத்தடிக்குது. காத்து நல்லா காத்தடிக்குது. எங்க சிக்குது. இங்கே இருக்க ஆஞ்சநேயர் கோயில் எல்லாமே சாமி கும்பிட்றக்காக வந்திருந்தோம். இங்கே தான் எல்லாருமே தேங்காய் உடைப்பாங்க. இந்த தேங்காய் வந்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தான் தெப்பத்துக்கு வந்தோம். இல்லைன்னா நாங்கள் குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பா கொஞ்சம் ஹெல்த் முடியாதனால சரின்னு கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குளித்தோம்னா பாப்பாவும் ஃபீல் பண்ணுவான்ட்டு போகலை. இங்கே வந்து தொட்டி கூட அவ்வளோ பாசமே பிடிக்காமல் ரொம்ப கிளியர் தண்ணியாக இருந்துச்சு. இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இவ்வளோ சூப்பராக இருக்க முடியுது. அழுக்கே இல்லாமல் கிளிஸ்டர் கிளியராக சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவும் கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு முடியவே இல்லை. ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தரிசனத்துக்கு பாப்பாவை கூட்டிகிட்டே போகல. அத்தை மட்டும் அங்கே தனியாகவே தங்கிக்கிட்டாங்க. பாப்பா கூடயே அத்தை தங்கிக்கிட்டாங்க. பிறகு இங்கே ஒருத்தவங்க டிக்கெட்டில் வரல, இனிமேல் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்கன்னு சொன்னோம். 2 ஹவர்ஸில் நாங்கள் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு எங்கள் அத்தை போயிட்டாங்க சாமி பார்க்குறக்குன்னு. நெக்ஸ்ட்டு நாங்கள் டிடிடியில் தேவஸ்தானத்திலே நடத்துகிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாப்பாவை காமிச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பாப்பா நார்மலானா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா மேலே வேறு எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. ஹாஸ்பிட்டல்லே ஃப்ரீ தான். நம்மளுக்கு மெடிசின்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் அங்கே தருவாங்க. இங்கே இருக்க ஃப்ரீ பஸ்லேயே நாங்கள் வந்து ஹோட்டலுக்கே ரீச் ஆயாச்சு. இன்னெல்லாம் பட்டுக்குட்டி இங்கேருந்து கிளம்புன பிறகு ரொம்ப ஹெல்த்தி ஆகிட்டா, நல்லா ரிலாக்ஸாகவும் ஆகிட்டா கீழ் திருப்பதி போனோன்னே. இப்படி தான் எங்களோட திருப்பதி ட்ராவல் ட்ரிப் இருந்துச்சு. For watching the video, subscribe to our channel for more videos. Tata, bye.